எல்லாருக்கும் வணக்கம். கத்தியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா முருகதாஸ் விஜய் ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு விஜயை சொல்லணுன்னா அந்த ஓப்பனிங் ட்விஸ்ட்டே செமத்தையாக இருக்குது. அந்த லவ் சீன்ஸு எல்லாத்துலேயும் வந்து அவரோட விஜய் பாணியில் இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் வர சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முருகதாஸோட டச் இருக்குல்ல, ஃபுல் படமும் முருகதாஸோட டச் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் காமெடி கலந்த சீரியஸாக போகும். விஜய் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கு டான்ஸு ரெண்டுலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜயோட படங்கள்னு பார்த்தீங்கன்னா துள்ளாத மனம் துள்ளும், நெஞ்சினிலே, அதுக்கப்புறம் காவலன், இப்போ கத்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஆக்டிங்கோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும் ஒரு வரிசையாக. அந்த ஜானரில் தான் இருக்கும் அந்த அந்த ஒரு கேரக்டர். கதிரேசனோட கேரக்டரு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பார். ரெண்டு பேரோட வெரைட்டி, ஒருத்தர் வேறு மாதிரியும் இன்னொருத்தர் வந்து காமாவும். ஒரு சீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அள வச்சிருவார். இதுவரை அந்த அவரோட சீன்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு தான் ஆக்ட் பண்ணுவார், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா துள்ளாத மனம் துள்ளும்ல எந்த அளவுக்கு உங்களை வந்து அள வச்சிருப்பாரோ விஜய் வந்து. அதுக்கப்புறம் நெஞ்சினிலே, அதுக்கப்புறம் காவலன், இந்த மாதிரி படங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த படத்தை சொல்லலாம், கத்திங்கிற படத்தை சொல்லலாம். நம்மளை வந்து அள வச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஆக்டிங், அவரோட சூப்பரான ஆக்டிங் இருக்கும். அதில் மெயின் சப்ஜெக்டே ஃபுல்லாகவே வில்லேஜில் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அந்த எம்என்சி கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி வில்லேஜில் ஆக்குபை பண்ணி அவங்களாம் ஏமாற்றி நம்மளோட வளத்தை நம்மளுக்கே தெரியாமல் சுரண்டுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. விஜயோட ஆக்டிங் தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஜாலியான டைப்பில் ஒரு விஜயும், கொஞ்சம் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு விஜயம் சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த விஜய் இது வரைக்கும் நடித்த படத்துலேயே இது பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். மற்ற படம் விஜய் படம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா 2-3 படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோப் கட்டி அடிக்கிற மாதிரி, பறந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் ஃபைட் சீக்வன்ஸ்லேயே இல்லை. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப யதார்த்தமாக இல்லைனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸும் வந்து சூப்பராக இருக்கும். ரோப்பை கட்டி பறந்து அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ஃபைட் சீக்வன்ஸை. அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அவரோட படங்கள் எல்லாமே வந்து லாஜிக் இருக்கும், லாஜிக் இல்லாமல் இருக்காது. அதனால் வந்து இந்த ஒரு சீனுமே வந்து லாஜிக்கோட அவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸு கூட அவர் வந்து வேறு மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஃபைட் சீக்வன்ஸு நல்லா ரசிக்கும்படியான விதத்தில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டன் மாஸ்டர் சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு விஜய்கிட்ட. அப்புறம் டான்ஸு, கொரியோகிராஃபர்ஸ் எல்லா பாட்டுமே வந்து கொரியோகிராஃபி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பாட்டு வந்து ரெண்டு பாட்டு கதைக்கு வந்து இடையில வர்றது அந்தளவுக்கு நல்லா இல்லைனாலும் அந்த பாட்டை ஃபுல்லாக பார்க்குற மாதிரியான கொரியோகிராஃபி கொடுத்துருக்காங்க. சூப்பராக என்ன சொல்கிறது, செல்ஃபி சாங்காக இருக்கட்டும், ஆதி பாடியிருக்காரு, அந்த சாங் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அனிருத் சூப்பராக இசையமைச்சிருக்காரு. அவரோட எல்லா சாங்குமே வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த அழுகிற சீனு, சோகர் சீனு, எல்லா சீன்லேயும் வந்து சூப்பராக இருக்குது. அனிருத் சூப்பராக எல்லா பாட்டுமே சூப்பராக போட்டிருக்காரு. அதில் வந்து எல்லா பாட்டுமே ஹிட்னு சொல்லலாம். அதில் ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா படம் வராதுக்கு முன்னாடியே வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப ரஜினி கமலுக்கு போட்ட மாதிரி இருக்கு, எப்படி சொல்கிறது, பெரிய ஆளுக்கு போட்ட மாதிரி ஒரு சாங் இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி, அது வந்து பெரிய ஆளுங்களுக்கு மட்டுமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது. அதில் அந்த மாதிரி பாட்டு தான் அது வந்து எப்படி விஜய்க்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. பட் விஷுவலாக படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய்ங்கிறது மறைஞ்சி அந்த கேரக்டருக்கு சூட்டபுள் அந்த பாட்டு வந்து போட்டிருப்பாங்க. அந்த டைமில் வந்து வேறு எந்த கேரக்டருக்கு போட்டாலும் அது சூட்டபுளாக இருக்காது. அந்த கதிரேசனுங்கிற அந்த கேரக்டருக்கு போடையில் வந்து அந்த பாட்டு அப்படியே சூப்பராக ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். வில்லேஜ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. அந்த மியூசிக்கை கேட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு மியூசிக்கு. அவரை வந்து 90% போட்டிருக்காருன்னா 95% கூட போட்டிருக்கலாம். இன்னமும் ஆக்சுவலி ஃபேன்ஸ் வந்து இன்னும் எதிர்பார்த்தாங்க. ஆக்சுவலி விஜய் வர எல்லா ஃபைட் சீக்வன்ஸ்லையும் ஒரே பிஜிஎம் மாதிரியே இருக்குது, ஒரே பிஜிஎம் அந்த மாதிரியே இருக்குது. மற்றபடி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட பாட்டு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சதீஷ், அவர் பார்த்தீங்கன்னா அவரோட காமெடிஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் உள்ள காமெடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை
ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவரோட கவுண்டரு அவரோட ஏதாச்சும் அவரோட இது மாதிரியே இருந்துச்சு. நல்லா சூப்பராக அவரோட அவர் கதையோடு இருக்கிறதுனால அவர் வந்து ஒவ்வொரு அவரோட டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வர சீன்ஸ் எல்லாம் வந்து கதையோட ஒன்றிய டைலாக்ஸு. அவர் ஒரு சீனில் வந்து ஒரு அறை வாங்குவார். அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் இதில். அதுக்கப்புறம் சமந்தாவை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு போகிறாங்க. அழகாக காமிச்சிருக்காங்க சமந்தாவை. எல்லா பாடல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வர சீன்ஸு கொஞ்சமாக இருந்தாலும் சில இடங்களில் அவங்க வந்து நல்ல இந்த அழுகிற சீன்ஸ்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா டைலாக் தான். இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அது ஒரு டைலாக்குமே ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒவ்வொரு டைலாக்ஸும் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஒரு டைலாக்கும் வந்து கிளாப்ஸ் சொல்லுது தேட்டரில். இந்த மாதிரி படம் வந்து இனிமேல் வர்றதுங்கிறது வந்து வரணும். இந்த மாதிரி படங்கள் வந்து இனிமேல் வரணும். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் முருகதாஸ் சொல்கிற விஷயங்கள் வந்து நாம் வந்து இப்படியே விட்டுறாமல் அதை வந்து நம்ம வந்து அதை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள நடவடிக்கையை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து விவசாய குடும்பங்களில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிட்டியில் உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மாதிரி படங்களில் வந்து பெரிய ஹீரோஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பப்ளிக்காக சொல்கிறதே பெரிய விஷயம். ஒரு தைரியமாக சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஸ்டோரியை வந்து ஒரு டைரக்டர் சொல்கிறதே பெரிய விஷயம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங்கோ ஸ்மோக்கிங்கோ எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி படங்கள் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் வந்து அதை வச்சுட்டு அதை ஒரு டைட்டில் அந்த மாதிரி ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் ஹெல்த்து சம்திங் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து யாராச்சும் ஒரு ஹீரோ ஸ்மோக்கிங் பண்ணால் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ஸ்மோக் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஸ்டைலாகவே பண்ணுறாங்க, ஹீரோயிசம் மாதிரியே பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து விஜய் வந்து இந்த இதுவுமே ஒரு ட்ரிங்கிங்கும் ஒரு ஸ்மோக்கிங்கும் பண்ணாததுனால பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி அவர் என்ன ஸ்டைல் பண்ணுறாரோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இதே மாதிரி படங்களில் அவர் பண்ணலாம், கதைக்கு தேவைப்பட்டால் பண்ணலாம். பட் அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்கலாம். அதே மாதிரி அவர் டைரக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்குங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இந்த படம் வந்து இப்போ எல்லா தேட்டர்லேயுமே பயங்கர வரவேற்பு பெற்றிருக்கு. ஒரு ஆக்சுவலி வந்து டிக்கெட் கிடைக்காம இருக்காங்க எல்லாருமே. வந்து இப்போ வந்து இது வந்து இன்னும் ஒரு 100 days கன்ஃபார்மாக ஓடுங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த படம் கத்தி படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகருக்குமே வந்து பார்க்குறாங்க. இப்போ ஒரு நண்பர் வந்து அஜித் ரசிகர், ரொம்ப தீவிரமான ரசிகர். அவரே இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இந்த படம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூலாம் கொடுக்குறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அஜித், விஜய், ரஜினி, கமல் இந்த மாதிரி வந்து எல்லா ரசிகர்களையும் வந்து இந்த படம் வந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஆக்டிங்கும் சொல்லலாம், முருகதாஸோட டைரக்ஷன் கூட சொல்லலாம், இந்த ஸ்டோரி லைன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் எடுத்திங்கன்னா எந்த ரசிகர் வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் கன்ஃபார்மாக தெரிவிச்சிருக்காரு டைரக்டர். ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கலாம், ஒரு குடும்பத்தோடு பார்க்கலாம். இந்த மாதிரி படம் வர்றது ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வரவேற்கணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறது ஒரு தைரியம் வேணும். அதுக்கு வந்து கைத்தட்டல் கொடுக்கலாம் கண்டிப்பாக. நம்ம மல்டிநேஷ்னல் கம்பெனி வர்றதுனால இளைஞர்கள் விவசாயத்தை விட்டுட்டு வெளியே போய் வேலை செய்கிறத வந்து அழகாக சொல்லியிருக்காரு இந்த படத்தில். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எல்லோரும் பாருங்கள், எல்லா இளைஞரும் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம தெளிவாகும். மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டோட வளத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மக்களோட ரத்தத்தை எப்படி எந்த அளவுக்கு புரிஞ்சுறாங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சிட்டியில் எல்லா சிட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே சரி எல்லா சிட்டிலையுமே பார்த்திங்கன்னா வில்லேஜஸை வந்து திரும்பி பார்க்குறதே கிடையாது. எல்லாமே வந்து இயந்திரமாக நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறோம். நமக்கு வர சாப்பாடு எல்லாமே வந்து வில்லேஜ்லேருந்து வருதுங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துடுறோம். அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கிறத டோட்டலாகவே மறந்துடும், திரும்பியும் பார்க்க மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட நம்ம வந்து திரும்பி கூட பார்க்குறது கிடையாது, அப்படியே போயிட்டுருக்கோம். அவங்களெல்லாம் திரும்பி பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து குரல் கொடுக்கணும், சிட்டியில் உள்ளவங்களும் குரல் கொடுக்கணும். அதே மாதிரி மீடியாவும் பார்த்திங்கன்னா
எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே பண்ணிகிட்ருக்காங்க. வில்லேஜில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, விவசாயிங்களுக்கு வந்து தண்ணி வருதா வரலையா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கணும். அந்த விஷயங்களை அவங்க தெளிவாக சொல்லணும். மீடியாக்களையும் இப்போ இனிமேல் வரங்கிறத வந்து கரெக்டாக வந்து சொல்லணுங்கிற விஷயத்த கரெக்டாக இதில் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. கன்ஃபார்மாக எல்லா மீடியா இதுக்கப்புறம் எல்லா மீடியாவும் அந்த மாதிரி பண்ணுவாங்கங்கிறது நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு ஒரு எல்லா மீடியாலேயும் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை போட்டுட்ருக்கிறதுனால, எல்லா மீடியாலேயுமே என்டர்டெயின்மெண்ட்டே கொடுத்துட்ருக்கிறதுனால நமக்கு வந்து வில்லேஜில் நடக்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ வில்லேஜில் என்னென்ன விவசாயிகளை பற்றி உள்ள ப்ரோக்ராம்ஸும் நம்ம வந்து காட்டணும், அங்கே உள்ள கஷ்டப்படுறதையும் நம்ம காட்டணுங்கிறது வந்து அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள்.